ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் பிரவீன். நாம இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். அப்புறம் எப்பயும் போல போன வீடியோக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எப்பயும் போல ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நம்ம செகண்ட் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. வீடியோவை பார்த்து முடிச்சிட்டு அந்த சேனலுமே மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கைஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபேமிலி கிட்ட பயங்கரமா காண்டாகி இருப்பான். அதனாலே அவர் வந்து அவரோட ஃபுல் பவருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அவருமே அவரோட ஃபுல் பாய்சனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்துமே அட்டாக் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோமே மனசுக்குள்ளார உண்மையிலுமே இவருடைய பாய்சன் அட்டாக் வந்து அந்த ஹேங் ஹியூமனோட ரொம்பவே அடர்த்தியா இருக்குது. கண்டிப்பா அந்த ஃபோர்த் எங்களோட பவர் கூட இவரோட பவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பிடவே முடியாது. இவருடைய பாய்சன் டெக்னிக் வந்து ரொம்பவே பயங்கரமா இருக்குதுன்னு இவனுமே யோசிச்சு பார்த்துட்டு அவரை பாக்குறப்ப தான் அந்த பிசிஷியன் லேடியுமே அவனுக்கு பின்னாடி தான் நின்றுட்டு இருப்பா. அப்பதான் நம்ம ஹீரோமே மனசுக்குள்ளார இவ வந்து இன்னுமே இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகல. அது மட்டும் இல்லாம அவனோட பாய்சன் அட்டாக்கால அவளுக்கு வந்து எதுவுமே ஆகல அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோமே அவளோட கண்ணை வந்து பார்த்துருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோக்குமே தெரிய வந்திருக்கும் அவன் வந்து அவளுடைய டார்க் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோமே அவனுடைய டிராகன் ஸ்கேல்ஸ் வாட வச்சு அந்த ஒரு அட்டாக்குமே தடுத்திருப்பான். அடுத்த செகண்டே அந்த ஃபேமிலியிடமே நம்ம ஹீரோக்கு பக்கத்துலயுமே வந்திருப்பாரு. வந்தது மட்டும் இல்லாம நம்ம பையலோட வயிற்றுலயுமே ஒரு அட்டாக் பண்ணிருப்பாரு. அப்பதான் அவருமே ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ பார்த்து, நீ வந்து சாகணும்னு ஆசைப்பட்டிருந்தா அதை வந்து எனக்கு முன்னாடி சொல்லியிருந்தா அதை வந்து நான் எப்பயும் நிறைவேற்றி வச்சிருப்பேன்னு சொல்ல அவனுமே மனசுக்குள்ளார என்னுடைய ட்ரீம் வந்து ஃப்ரீடம் மட்டும்தான், அதை வந்து உன்னால சுத்தமா தர முடியாதுன்னு சொல்லிட்டு அவனுமே அந்த வேட்ரேஜோட கையை வந்து அப்படியே பின்னாடி நகர்த்திட்டு அவனுமே அந்த டைம் யோசிச்சு பார்த்திருப்பான். நான் எதுக்காக இந்த டிமானிகள்கிட்ட விட்டு வெளியே போகணும்னு இவ்வளவு ஆசைப்படுறேன்னா அப்பதான் எனக்கு துரோகம் பண்ணவில்லை, என்னால கொல்ல முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே அந்த அவளோட கையை பிடிச்சி பயங்கரமா கத்திட்டு நம்ம ஹீரோமே எக்ஸ்ப்ளோர்ட் மவுண்டன் பிஸ்டன் சொல்லிட்டு அவனோட பவர்ஃபுல்லான பிஸ்ட் அட்டாக்குமே பண்ணிருப்பான். நம்ம பையன் பண்ண அந்த ஒரு அட்டாக்கோட ஃபோர்ஸ் அவனோட உடம்பெல்லாம் தாண்டி பின்னாடியுமே வந்திருக்கும். அதே சமயம் அந்த ஒரு அட்டாக்கோட இம்பாக்ட்னால அந்த ஃபேமிலி ஹெட்லாம் வாயில இருந்து ரத்தமா கக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ வந்து அந்த ஆளோட பிரஷர் பாயிண்ட் எல்லாம் லாக் பண்ணி பிளட் வந்து லீக் ஆகாம பார்த்திருப்பான். அதோட நம்ம ஹீரோமே நம்ம டாங்க பையில கூப்பிட அந்த டைம்னு பார்த்தா அந்த பிசிஷியன் லேடியுமே நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக வந்திருப்பான். கரெக்டா அந்த சமயம் பார்த்தா அந்த இடத்துக்கு வந்து நம்ம டாங்க பையிலுமே அந்த பிசிஷியன் லேடியோட விரல் எல்லாம் துண்டா வெட்டிட்டு அவனுமே அவளோட வயிற்றுல வந்து ஒரு அடியை போட்டிருப்பான். அந்த ஒரு அடியில அவளோட வாயில இருந்து ரத்தமா கக்க ஆரம்பிச்சிருப்பான். அதோட அவளுமே மனசுக்குள்ளார இன்னுமே எதுக்காக அவனுக்கு எதுவுமே ஆகலைன்னா அவளுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கப்பதான் நம்ம ஹீரோ இருக்க அந்த ஒரு இடத்துக்கு அந்த சேன் பேட்ரேஜும் அவனோட ஆட்களுமே அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த சேன் பேட்ரேஜுமே நம்ம ஹீரோ பார்த்து இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டுட்டு, நீ வந்து எங்க ஜோக்ஸா ஃபேமிலியோட பேட்ரேஜை வந்து அட்டாக் பண்ணிருக்க, அது மட்டும் இல்லாம எங்க ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே நீ டேமேஜ் பண்ணிருக்க, என்னதான் நீ வந்து டீமன் லார்டோட டிசபிளாவே இருந்தாலுமே கூட உன்னை வந்து நாங்க இந்த இடத்த விட்டு போக அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லியிருப்பான். அந்த ஆளு பேசிட்டு இருக்க அந்த ஒரு கேப்ல அவரை கிராஸ் பண்ணி ஒரு பயங்கரமான ஸ்வாட் அட்டாக் வந்து பின்னாடி இருந்தா அந்த ஒரு பில்டிங்கை பாதியை கட் பண்ணிட்டு போயிருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த இடத்துல நின்று இருந்தா எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிருப்பானுங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஸ்குவாட் லீடர் தான். அந்த செகண்ட் பேட்ரேஜுக்கு முன்னாடி கத்தி நீட்டிக்கிட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த டீமானிகள்டோட தேர்ட் எங்களாடான இன்ஸ்பெக்டர் ஜெனரல் முன்னாடியே உன்னுடைய குரலை வந்து வசதி பேசிருப்ப, இதுதான் வந்து உனக்கு லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் நீ ஏதாச்சும் பேசினா நான் வந்து என்னுடைய பெஸ்ட் டீமன் ஸ்குவாடுக்கு வந்து ஆர்டர் போட வேண்டியது இருக்கும். அப்படி மட்டும் நான் பண்ணா என்னுடைய ஸ்குவாட் மெம்பர்ஸ் எந்த ஒரு பாரபட்சமே பார்க்காம இந்த ஜோக்ஸா ஃபேமிலியை தரமட்டமா மாத்திட்டு போயிருவாங்கன்னு அவங்களுமே மிரட்டி இருப்பா. நம்ம ஸ்குவாட் லீடர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஜோக்ஸா ஃபேமிலியோட செகண்ட் பேட்ரேஜ் எல்லாம் ஒரு மாதிரி கோபத்துல நடிக்கிட்டு இருந்திருப்பான். அதோட நம்ம ஸ்குவாட் லீடருமே அந்த செகண்ட் பேட்ரேஜை பார்த்து, என்னதான் நீங்க வந்து இங்க கூட சண்டை போட்டாலுமே சரி அதிகமான உயிரிழப்பு வந்து உங்களுக்கு தான் ஏற்படும். அதோட மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயம் கல்ட்டுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படியா இருந்தாலுமே நீங்க வந்து சாக தான் போறீங்கன்னு அவளுமே மிரட்ட அங்க இருந்த அந்த பய பிள்ளைங்களுக்கு அள்ளு விட்டுருக்கோம். அப்பதான் நம்ம ஹீரோமே நம்ம ஸ்குவாட் லீடர் அமைதியா இருந்து சொல்லிட்டு நம்ம ஹீரோமே அந்த செகண்ட் பேட்ரேஜை பார்த்து, நாங்க வந்து இந்த பொண்ணை கூட்டிட்டு போறோம், அது மட்டும் இல்லாம உங்க ஃபேமிலி கிட்ட வச்சு எங்களுக்கு எந்த பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லியிருப்பான். அதெல்லாம் கேட்டுட்டு அந்த வாரியர் பயிலுமே நம்ம ஹீரோ பார்த்து, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது, நீங்க வந்து எங்களுடைய ஃபேமிலி கிட்ட வந்து திருப்பி அனுப்புறது மட்டும் இல்லாம எங்களோட எல்லா டாக்குமெண்ட்லயுமே நீங்க வந்து அப்ரூவ் கொடுத்தா மட்டும்தான் உங்களை வந்து நாங்க இங்க இருந்து போக அனுமதிப்பான்னு சொல்லியிருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோமே, நீ இப்ப என்ன சொன்ன, எங்களை வந்து நீ வந்து வெளியே போறதுக்கு அனுமதி பண்ணான்னு சொன்ன அப்படின்னு நம்ம ஹீரோமே கேட்க, அதுக்கு அந்த வாரியர் பயிலுமே நம்ம ஹீரோ பத்தி, உங்களுடைய சூழ்நிலை என்னன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன், அதனால நாம வந்து இந்த பிரச்சனையை இதே இடத்துல முடிச்சுக்கலாம். ஒருவேளை நீங்க வந்து தப்பான முடிவு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நாங்க வந்து எங்களுடைய ஃபுல் ஃபோர்ஸுமே கொடுத்து நாங்க வந்து சண்டை போடுவோம்னு சொல்லியிருப்பான். இந்த பயப்புல பேசுறதெல்லாம் பார்த்துட்டு அந்த செகண்ட் பேட்ரேஜுமே மனசுக்குள்ளார இந்த ஜெனரல் வந்து இந்த சூழ்நிலையை வந்து அப்படியே சுமூகமா முடிச்சிடலான்னு பாக்குறான் போலன்னு இவருமே யோசிச்சு பார்த்திருப்பாரு. அப்பதான் நம்ம ஹீரோமே அவனை பார்த்து, நீ என்ன இந்த ஃபேமிலியோட செகண்ட் பேட்ரேஜா, என்ன எனக்கு நல்லாவே தெரியும் இந்த ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் லீடர் இல்லனா அவரோட பொசிஷன்ல இருந்த செகண்ட் லீடர் தான் எல்லா டிசிஷனுமே எடுக்கணும். அப்படி இருக்கப்ப உன்ன மாதிரி ஒரு சாதாரண மூட்டாளுகிட்ட பேசி நான் வந்து என்னோட டைமை வந்து வேஸ்ட் பண்ண விரும்பலன்னு சொல்லியிருப்பான். கரெக்டா அந்த டைம்ல அந்த செகண்ட் பேட்ரேஜுமே நம்ம ஹீரோ பார்த்து, நான் தான் இந்த ஃபேமிலியோட செகண்ட் ஹெட், அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க வந்து என்கிட்ட பேசலாம்னு சொல்லியிருப்பாரு. அதே சமயம் அந்த செகண்ட் பேட்ரேஜுமே அந்த ஜெனரல் பையில பார்த்து, ஜெனரல் சாங் இதுக்கப்புறம் இந்த ஒரு பிரச்சனையில வந்து நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் கேட்டுட்டு அந்த பயிலுமே அந்த செகண்ட் பேட்ரேஜை
பத்தி. ஆனா நம்ம வந்து நம்ம லீடரோட பாதுகாப்புக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு அந்த செகண்ட் பேட்ரிச்சுமே பயங்கரமா கத்திட்டு நீ மட்டும் இப்ப வாய முடியல உன்னை வந்து நானே இதே இடத்துல கொண்டு வேணா அந்த ஆளுமே மிரட்டி இருப்பாரு. அந்த ஆள் பேசினது கேட்டுதான் அந்த ஜெனரல் பயிலுமே அமைதியா இருப்பான். அப்பதான் அந்த செகண்ட் பேட்ரிச்சுமே நம்ம ஹீரோ பார்த்து உங்களுடைய உடம்புல வந்து உள்காய்கள் வந்து அதிகமா இருக்குது. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து அந்த பாய்சனுமே குடிச்சிருக்கீங்க. அதோட மட்டும் இல்லாம இந்த ஷேடோ செர்பன் பாய்சன் வந்து உங்க உடம்பு ஃபுல்லா இப்ப செப்பரேட் ஆகிட்டு இருக்குது. என்னதான் உங்களுடைய இன்டர்னல் எனர்ஜி வச்சு அதை வந்து நீங்க தடுத்து நிறுத்தினாலுமே கூட உங்களால 3 நாளைக்கு மட்டும்தான் அதை தாக்கு பிடிக்க முடியும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா எங்களுடைய ஃபேமிலி லீடரை வந்து எங்களுக்கு திரும்ப கொடுத்துட்டு எங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்டுக்குமே நீங்க அப்ரூவ் கொடுத்தீங்கன்னா அந்த பாய்சனுக்கான ஆன்டிடோட்டை வந்து நாங்க உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஆளு சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோமே அவரை பார்த்து ஒழுங்கா உன்னுடைய வாய மூடிட்டு என்னோட வழியை விட்டு நகர்ந்து போடான்னு சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோமே மனசுக்குள்ள இந்த பாய்சன் வந்து என்னோட பிளட் கூட மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு இவனுமே யோசிச்சு பார்த்திருப்பான். அப்பதான் அந்த செகண்ட் பேட்ரிச்சுமே நம்ம ஹீரோ பார்த்து நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நீங்க வந்து என்ன வந்து இந்த அளவுக்கு பக்கத்துல வர அனுமதிச்சிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் பேட்ரிச்சுமே நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக வந்திருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பசங்க பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோமே அவனோட பவரை யூஸ் பண்ணலான்னு போயிருப்பான். கரெக்டா அந்த டைம்னு பத்தி ஒரு 2 கண்ணு மட்டும் அப்படியே பிளிங்க் ஆகிற மாட்டம் காட்டியிருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோமே சிரிக்க என்னடான்னு பார்த்தா அந்த செகண்ட் பேட்ரிச்சோட தலை வந்து ஒரு பீஸ்டோட வாய்க்குள்ள இருந்திருக்கும். அப்பதான் நமக்கே முழுசா காட்டுறாங்க நம்ம நரி பையன் தான் அந்த செகண்ட் பேட்ரிச்சோட தலையை வந்து தனியா கவி கொண்டு வந்திருப்பான். அங்க நடந்த அந்த ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்த ஒட்டுமொத்த பேருமே வாயை பொழந்து பார்த்துருப்பானுங்க. நம்ம நரி பையிலுமே தூணு அந்த ஒரு தலையை துப்ப இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டாங்கு பையன் பயங்கரமா ஷாக்ல நின்றுட்டு இருந்திருப்பான். நம்ம டாங்கு பையிலுமே மனசுக்குள்ள இந்த கோல்டி பைபிள எப்படா இந்த அளவுக்கு பெருசா மாறினான்னு யோசிச்சுட்டு இருக்க. அந்த டைம்னு பார்த்து நம்ம ஹீரோமே நம்ம நரி பையில தடவி கொடுத்துக்கிட்டு கொஞ்ச நாளாவே நீ வந்து ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருந்த அதை நினைச்சு வந்து நான் ரொம்பவே கவலைப்பட்டேன். உன்னை வந்து என்னால புரிஞ்சிக்கவே முடியலன்னு அவனுமே சொல்லியிருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோமே இன்னொரு விஷயத்தையுமே நோட் பண்ணிருப்பான். என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள இருந்த அந்த ஒரு பாய்சனு அவனுடைய பிளட்டோட சேர்ந்து அது வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கும். அப்பதான் நம்ம ஹீரோமே கண்டுபிடிச்சிருப்பான் நம்ம கோல்டி பையன் வந்து அதோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோட உடம்புல இருக்க அந்த ஒரு பாய்சன் எல்லாம் வெளியேற்றிட்டு அவனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். நம்ம ஹீரோமே நம்ம நரி பையில கட்டி பிடிச்சிட்டு எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லியிருப்பான். அப்பதான் அந்த ஜெனரல் பையில காட்டுறாங்க அந்த பைபிள பயத்துல நடுங்கிட்டு நின்றுட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோமே அவனை பத்தி நீ ஸ்டார்டிங்ல என்கிட்ட என்ன சொன்ன எல்லா டாக்குமெண்ட்டுக்குமே அப்ரூவ் கொடுத்தா மட்டும்தான் எங்களை வந்து இந்த இடத்தை விட்டு வெளியே போறதுக்கு பர்மிஷன் கொடுப்பேன்னு சொன்னல. நான் வந்து ஏற்கனவே உனக்கு ஒரு வார்த்தைங்க கொடுத்தேன். இருந்தாலுமே கூட நீ வந்து என்கிட்ட திமிருத்தனமா பேசிட்டு இருந்த. அதோட மட்டும் இல்லாம நீ பண்ண அதே தப்பதான் உன்னுடைய லீடருமே இப்ப பண்ணிருக்கான். அவனுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு நிலைமையை நீ வந்து நேர்லயே பார்த்திருக்க. அப்படி இருக்கப்ப உனக்கு நான் வந்து இன்னொரு சான்ஸுமே தரேன். நீ வந்து இந்த ஃபேமிலியோட ஹையர் பொசிஷன்ல இருக்க. அதனால நீ வந்து ஒரு நல்ல டிசிஷன் எடுப்பேன்னு நான் நம்புறேன்னு சொல்லியிருப்பான். அதோட மட்டும் இல்லாம நீ வந்து தப்பான முடிவு ஏதாச்சும் எடுத்தனா கண்டிப்பா இந்த இடத்துல இந்த ஜோசா ஃபேமிலி இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டி இருப்பான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க நம்ம ஹீரோமே அந்த ஃபேமிலியோட ஒட்டுமொத்த டாக்குமெண்ட்டுமே படிச்சு பார்த்துட்டு இந்த ஜோசா ஃபேமிலியில வந்து ஒரு சில பிள்ளைகள் மட்டும் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு கரப்ஷன் நடந்த மாட்டா எதுவுமே தெரியல. இருந்தாலுமே இந்த ஃபேமிலி சேர்ந்த யாரோ ஒருத்தர் வந்து அளவுக்கு அதிகமான பணத்தை வந்து பதுக்கி வச்சிருந்திருக்காங்க. இது ஆராய்ச்சி பண்ணதுல அந்த ஒரு பணத்தை வந்து வேற யாருக்கும் நீங்க வந்து கொடுத்துருக்கிறதா எனக்கு தெரிய வந்திருக்குதுன்னு சொல்லியிருப்பான். அதனால இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனை நாம வந்து வேற ஒரு நாளைக்கு என்கொயரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இது வரைக்கும் கலெக்ட் பண்ண எல்லா டீடைல்ஸுமே அங்க இருந்த ஒரு புறா கல்ல கட்டி அதை வந்து கல்ட்டுக்குமே அனுப்பி வச்சிருப்பான். நம்ம ஹீரோமே அந்த ஜெனரல் பையில பார்த்து நான் வந்து இந்த டாக்குமெண்டோட டீடைல்ஸை மட்டும் தான் அனுப்பி வச்சிருக்கேன். அதனால நீங்க வந்து வேற எதையுமே நினைச்சு கவலைப்பட தேவையில்லை. அதனால நீங்க வந்து இப்போ உங்களுடைய லீடர் கூட்டிட்டு போகலாம். எந்த அளவுக்கு சீக்கிரமா உங்க லீடரை ரெக்கவர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அவரோட உயிருக்கு நல்லது. அவரோட உடம்புக்குள்ள இருக்க அந்த ஒரு டிமானிக் குய் எனர்ஜி வந்து அவரோட பாடி பார்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்குதுன்னு சொல்லியிருப்பான். அப்படியே ஹெல்ப் பண்ண கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ கட்டியிருப்பாங்க. நம்ம ஹீரோமே பக்கத்துல இருந்த ஒரு ஃபாரஸ்ட்ல பயங்கரமா உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதே சமயம் நம்ம நரி பையிலுமே நம்ம ஹீரோ பக்கத்துல உட்காந்துருக்கும். அப்பதான் நம்ம ஹீரோமே மனசுக்குள்ளார என்னுடைய உடம்பு வந்து ரொம்பவே சீக்கிரமா ஹீல் ஆயிட்டு வந்துட்டு இருக்குது. அதுக்கான காரணம் வந்து கோல்டிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதோட மட்டும் இல்லாம புராண கதைகளிலும் இதிகாசத்திலுமே மட்டும் தோன்றக்கூடிய ஒரு தெய்வீக மிருகத்தை கூட ஒரு உருவம் இல்லாத ஒரு ஆற்றலை எப்படி என்னால பயன்படுத்த முடியுதுன்னு எனக்கு இப்பதான் புரிய வருதுன்னு அவனுமே சொல்லியிருப்பான். இதுக்கெல்லாம் நான் வந்து அந்த ஃபிரிச்சுவல் மூங்கிலுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த ஃபிரிச்சுவல் காட்டையே வந்து இந்த கோல்டி தான் உருவாக்கி இருக்கும். அந்த ஒரு ஃபிரிச்சுவல் மூங்கிலோட எனர்ஜி அப்சர்வ் பண்ணதுனால தான் நம்ம ஹீரோவால கோல்டி கூட சேர்ந்து அதோட இன்னர் எனர்ஜியை வந்து ஷேர் பண்ணிக்க முடியுதுன்னு அவனுமே யோசிச்சு பார்த்திருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோ மெடிடேட் பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு இடத்துக்கு நம்ம ஸ்குவாட் லீடரும் நம்ம டாங்கு பையிலுமே வந்திருப்பாங்க. அப்பதான் நம்ம டாங்கு பையிலுமே நம்ம ஸ்குவாட் லீடருக்கு சரக்கு கொடுக்க அவளுமே அதை வாங்கிட்டு நம்ம டாங்கு பையில பார்த்து உன்னுடைய இன்டர்னல் இன்ஜுரி எல்லாம் இப்ப எப்படி இருக்குதுன்னு கேட்டிருப்பான். அதுக்கு அவனுமே நான் இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்ல அதே சமயம் அவளுமே நம்ம டாங்கு பையில பார்த்து நீங்க எதுக்காக அந்த ஜோக்ஸா ஃபேமிலியில இருந்து ரிட்டர்ன் வந்ததுல இருந்தே ஒரு மாதிரி ஸ்டேஞ்சாவே இருக்கீங்கன்னு கேட்க அதுக்கு நம்ம டாங்கு பையிலுமே நீங்க என்ன சொல்ற வரீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியலன்னு சொல்லியிருப்பான். அதோட நான் வந்து எதுக்காக இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னா அதுக்கான காரணம் வந்து கோல்டி தான். அந்த ஒரு சம்பவத்தை பார்த்ததுல இருந்தே அது மேல எனக்கு ரொம்பவுமே ஆர்வமா இருக்குது. இது வந்து மனித ஆற்றலுக்குமே அப்பாற்பட்ட ஒண்ணு. என்னுடைய கையை விட ரொம்பவுமே குட்டியா இருந்த ஒரு பீஸ்ட் வந்து இப்ப இந்த அளவுக்கு பெருசா வளர்ந்துருக்குது. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்குதுன்னு சொல்லியிருப்பான். அதோட நம்ம கோல்டி வந்து என்னதான் திடீர்னு இந்த அளவுக்கு பெருசா வளர்ந்திருந்தாலுமே கூட நம்ம கோல்டிக்கு நம்ம யங் மாஸ்டருக்கு இடையில இருக்க அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் கூட மாறவே இல்லை. இதை வந்து நாங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த தனிமையான மூங்கில் காட்டுல தான் பார்த்தோம். அந்த சாலிடரி பேம்பு ஃபாரஸ்ட்ல இருக்க எல்லா பீஸ்டுகளுமே விட இதுதான் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒண்ணு. அதை
வந்து நாங்க எங்க கண்களாலே பார்த்தோம்னு சொல்லியிருப்பான். அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோமே நம்ம பசங்களை பார்த்துட்டு அந்த இடத்துக்குமே வந்திருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோமே அந்த 2 பேரை பார்த்துட்டு நீங்க வந்து இப்ப எப்படி இருக்கீங்கன்னு கேட்க, அதுக்கு நம்ம பசங்களுமே இப்ப நாங்க நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அந்த டைம் நம்ம ஹீரோமே அந்த 2 பேரை பார்த்துட்டு நாம வந்து பேசுறதுக்கு நிறையவே இருக்குது, இருந்தாலுமே அதுக்கான நேரம் வந்து இது கிடையாது, நாம வந்து இப்ப நேரா அந்த ஹவுஸ் ஆஃப் தி ஜெயண்ட் வால் ஃபேமிலியை நோக்கி தான் இப்ப போக போறோம்னு சொல்லியிருப்பான். அதே சமயம் நாம வந்து இந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு சின்ன வேலை ஒன்று இருக்குது, அதை வந்து நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருப்பான். அப்பதான் அந்த பிசிஷியன் லேடியுமே கட்டியிருப்பாங்க. அவ இருக்க அந்த ஒரு கேரேஜோட கதவுமே திறந்திருக்கும். அதோட அவளுமே அந்த இடத்துல பிறந்து அந்த கேரேஜை விட்டு வெளியே வந்துமே விழுந்திருப்பா. அப்பதான் நம்ம ஹீரோமே மனசுக்குள்ளார அந்த சூரியகாரி பொம்பளை கூட தொடர்புல இருக்க இவ வந்து எதுக்காக இந்த இடத்துல இருக்கணும், அது மட்டும் இல்லாம இவளுக்கு இந்த ஜோக்ஸ் ஆஃப் ஃபேமிலிக்கு என்ன லிங்க் இருக்குது, அதே சமயம் இவளை வச்சு தான் அந்த சூரியகாரி பொம்பளையான அந்த சோரியாங் பியூட்டியுமே நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே அவனோட சுவாடை எடுத்து அந்த லேடியோட மூஞ்சி பக்கத்துல சொருவி வச்சுட்டு நம்ம ஹீரோமே அந்த லேடியை பார்த்து பிடிவாதம் பிடிக்காம நான் கேட்கக்கூடிய அந்த ஒரு கேள்விக்கு ஒழுங்கா பதில சொல்லி, அப்படி ஒருவேளை தப்பான பதில நீ சொன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே நல்லாவே புரியணும் மிரட்டி இருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோமே அந்த பிசிஷியன் லேடியை பார்த்து அந்த சோரியாங் பியூட்டி இப்ப எங்க இருக்கான்னு கேட்க, அப்பதான் அவளுமே மனசுக்குள்ளார என்னால கண்டிப்பா இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போகவே முடியாது, இருந்தாலுமே எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது, டிமானிக் டெக்னிக் வந்து மாஸ்டர் பண்ண ஒருத்தனால எப்படி என்னுடைய குயிஸ் சென்டரை வந்து சீல் பண்ண முடிஞ்சிச்சு, இப்படி ஒரு அக்குபஞ்சர் மெத்தட் இருக்கிறதே நான் கேள்விப்பட்டதே இல்ல, அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இது வந்து ஒரு டிமானிக் டெக்னிக்கா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு இவளுமே யோசிச்சு பார்த்திருப்பா. அதே சமயம் அவளுமே மனசுக்குள்ளார அந்த டிவைன் ஜஸ்டிக் ஃபேக்ஷனை சேர்ந்தவங்க அவங்களோட எனிமையை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு சீலிங் டெக்னிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டிவைன் ஜஸ்டிஸ் கிளானை சேர்ந்தவங்க யூஸ் பண்ற அந்த டிவைன் பிரஷர் பாயிண்ட் டெக்னிக்கும் இவன் யூஸ் பண்ண இந்த ஒரு டெக்னிக்கும் கிட்டத்தட்ட சிமிலரா தான் இருக்குதுன்னு இவளுமே யோசிச்சு பார்த்திருப்பா. மறுபடியும் நம்ம ஹீரோ வந்து அந்த பிசிஷியன் லேடியை பார்த்து அந்த சோரியாங் பியூட்டி வந்து இப்ப எங்க இருக்கான்னு கேட்டிருப்பான். அந்த ஒரு பேரை கேட்டுட்டு மறுபடியும் இவளுமே மனசுக்குள்ளார என்னுடைய மாஸ்டர் எப்படி இவனுக்கு தெரியும், அது மட்டும் இல்லாம நான் வந்து இந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் தப்பிச்சு போக ஆகணும்னு இவளுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அந்த ஒரு கேப்ல நம்ம ஹீரோமே அவளோட ஒரு காதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்திருப்பான். அந்த ஒரு வழியில அந்த பிசிஷியன் லேடி எல்லாம் பயங்கரமா கதறிட்டு துடிச்சின்னு கடந்திருப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஒரு வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் எப்பயும் போல யாராச்சும் வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா மறக்காம உங்க பேரை கமெண்ட் பண்ணுங்க, அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோலுமே அப்லோட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.